மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அனுதினமும் இரவும் பகலும் வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது என்றாரே, இந்த வேத சத்தியத்தை, அழியாத வார்த்தையை வாஞ்சையோடு வாசியுங்கள். உங்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கி வரும். எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் முழங்காலிட்டு நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபியுங்கள். நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாகவே தேவன் செய்வார். 119 சங்கீதத்தில் 9வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே என்று பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு விஞ்ஞான உலகம் எல்லாவற்றிலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கையில் இருக்கிற செல்போன்கள், தலைக்கு போடுகிற எண்ணெய் முதற்கொண்டு முகத்துக்கு பூசுகிற பவுடர் வரைக்கும், உடம்பெல்லாம் அடித்து கொள்கிற எல்லா சென்ட் பாட்டில் வரைக்கும், உடுத்துவது உண்பது என்று சொல்லி இன்றைக்கு உலக நாகரிகங்களில் தான் எல்லாருடைய கவனமும் நடக்கிறது. எல்லாரும் நினைக்கிறார்கள், இப்படி வரக்கூடிய விளம்பரங்களை பொருட்களெல்லாம் பயன்படுத்தினால் நாம் மிகவும் சுத்தமாய் மிகவும் மகிழ்ச்சியாய் நாம் இருப்போம் என்று சொல்லி. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உள்ளார்ந்த வாழ்க்கையில் கோடி கோடியான வாலிப ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சீர்கெட்டு போய், சீரழிந்து போய், பிரமாணிக்கமாய் சொல்லப்பட்ட பரிசுத்த திருமண வாழ்க்கையெல்லாம் அவர்கள் இச்சையினாலே அனுதினமும் கெடுத்து கொண்டு மறைவான பாவங்களுக்கும், மறைவான கெட்ட நடத்தைகளுக்கும், மறைவான போதைப் பொருளுக்கும் அவர்கள் அடிமையாகி, அவர்கள் எத்தனை விதமான வெளிப்பிரகாரமாக தங்களை அலங்கரித்து கொண்டாலும் அவங்களுடைய தனி வாழ்வில் மிகவும் அசிங்கமான, மிகவும் நாற்றம் எடுக்கிற, மிகவும் கோணலான, ஒரு பொய்யான, ஒரு மாயான வாழ்க்கையில் சிக்கி, வாழ்க்கையில் வெறுப்படைந்து, நிம்மதி இல்லாமல், போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி, பல தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி சீரழிந்து போய், எதிர்கால வாழ்க்கையை பற்றி எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் வெறுத்து போன வாலிப ஆண்கள் பெண்கள் கூட்டத்தை தான் இந்த காலத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, மனித அறிவினால் மனிதன் தன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு நாளும் சுத்தப்படுத்தி கொள்ளவே முடியாது. இதுதான் அதை காட்டுகிறது. அப்படி என்று சொன்னால், வாலிப ஆண்கள் பெண்கள் தன்னுடைய சிந்தையை, தன் இதயத்தை, தன் வாழ்க்கையை, தன் உள்ளத்தை, தன் எதிர்காலத்தை எப்படி சுத்தப்படுத்தி கொள்ள முடியும்? பைபிள் சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் வைத்து, அந்த வார்த்தையின்படி நாம் அனுதினமும் நடக்கும்போது தான் அந்த தேவ வார்த்தை நம்முடைய சுத்தமான சிந்தையும், சுத்தமான நடத்தையும், சுத்தமான பேச்சையும், சுத்தமான வாழ்க்கையும், சுத்தமான நம்பிக்கையும், சுத்தமான எதிர்காலத்தையும் அது நமக்கு உருவாக்கி கொடுத்து விடுகிறது. ஆகவேதான் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தை தன் இதயத்தில் வைத்து அதன்படி நடப்பதனால தான் என்று நம்ம உண்டாக்கிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையானவர்களே, இந்த செய்தி கேட்கிற நீங்கள், உலகில் உள்ள ஒவ்வொரு ஜாதி ஜனங்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இந்த தேவ வசனத்தை உணர்த்துங்கள். என்றால் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவன் தேவை. அவர்கள் உண்டாக்கிய இரட்சகர் இயேசு தேவை. அவருடைய உயிருள்ள வார்த்தை தான் அவர்கள் வாழ்க்கையின் உள்ளார்ந்த வழிகள் எல்லாவற்றையும் சுத்திகரித்து விடும். அது பரிசுத்தமாக்கி விடும். அது பலப்படுத்தி விடும். அவர்களை வெளியில் எப்படி சுத்தம் போல காட்டிக்கொண்டாலும் உள்ளே இருக்கிற சகல அசுத்தங்களையும் இயேசு கிறிஸ்துவின் வசனம் கழுவிவிடும். அவர்களை நீதிமான்களாய், ஜெயம் பெற்றவர்களாய் நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் வெற்றி அடைந்து காட்டுவேன், நான் உயர்ந்து காட்டுவேன், இயேசுவின் நாமத்தினால் என்ற பலன் அறிந்தவர்களாக அது மாற்றிவிடும்.
நாம் அர்ப்பணிப்போமா? உலகில் உள்ள எல்லா வாலிப ஆண்கள் பெண்களையும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் நேசக்கர்த்தாவே, ஒவ்வொருவரும் உண்டாக்கின நீர் வார்த்தையால் தான் உண்டாக்கினீர். இன்றைக்கும் வாலிப ஆண்கள் பெண்கள் தன்னுடைய உள்ளார்ந்த மனுஷியை உமது வார்த்தையால் மாத்திரம்தான் சுத்திகரித்து கொள்ள முடியும், பலப்படுத்தி கொள்ள முடியும், வெற்றி அடைய வைக்க முடியும், நம்பிக்கை உண்டாக்கி கொள்ள முடியும். எதிர்காலத்தில் நான் வாழ்ந்து காட்டுவேன், ஜெயித்து காட்டுவேன், வெற்றி அடைந்து காட்டுவேன் இயேசுவின் நாமத்தினால் என்ற தைரியம் வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய ஜீவ வார்த்தை கொடுக்கிறது. என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.